ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் பாட்டல் ராதா. தினகரன் சிவலிங்கம் அவர்களோட டைரக்ஷனில் குரு சோமசுந்தரம், ஜான் விஜய் மற்றும் பல நடித்து வெளியாக இருக்கக்கூடிய படம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம குரு சோமசுந்தரம் ஒரு பிலோ ஆவரேஜ் மிடில் கிளாஸ் பர்சனாக இருக்கிறாரு. டைல்ஸ் ஒர்க்கு பார்க்குறாரு. அவரை நம்பி 2 பசங்க, ஒரு மனைவி இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு முழு நேர குடிகாரராக இருக்கிறாரு. அதாவது குடி நோயாளிங்கிறாங்க. யார் ஒருத்தர் வந்து டெய்லி அதிக நேரம் குடிக்கிறாங்களோ அவங்கள குடி நோயாளிங்கிறாங்க. ஸோ இவரை கொண்டு போய் இவங்க குடும்பம் இவர் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் இவரை கொண்டு போய் வந்து இந்த குடிபோதை மறுவாழ்வு மீட்பு முகாமில் கொண்டு போய் இவரை சேர்க்குறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்த பிறகு இவர் வந்து திருந்தினாரா, குடியை விட்டாரா, இவர் குடும்பம் என்ன ஆணுச்சு, அதுக்கு பிறகு இவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறதான் மீதி கதையாக கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. இந்த மாதிரி ஒரு சமூக சீர்திருத்தமான படங்கள் ஓடாதுன்னு தெரிஞ்சு எடுத்து ஒரு 10 பேராவது திருந்தணும்னு நினைக்கிறார்ல, அதுக்காகவே வந்து அவரை கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி சமூக சீர்திருத்த மாதிரியான படங்கள் எடுத்தால் யாரும் அதை போய் விரும்பி பார்க்குறது கிடையாது. எல்லாம் வந்து அதை பூமர் அங்கிள்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்குன்னே இவரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படத்தில் வந்திருக்கக்கூடிய கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா உலகத்தரமாக இருந்துச்சு. நீங்கள் உலகத்தரமான படங்களை பார்க்க பிடிக்கணும், அந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு லேகிங்காக தான் போகும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து காமெடி வரும், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நமக்கு வந்து சீரியஸான கதை லேகிங்காக தான் போயிட்டுருக்கும். ஸோ நீங்கள் ஒரு உலகத்தரமான படம், குடும்ப பாங்கான படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும், சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரியான படம் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வரவேற்கத்தக்க விதமான படங்க. இதில் நடிச்சிருக்க அனைத்து நடிகர்களுமே தங்களோட நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. எஸ்பெஷலி ஜான் விஜயாக இருக்கட்டும், குரு சோமசுந்தரமாக இருக்கட்டும், அவங்களாம் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து குடிகாரங்களை கூட மேலே கூட எனக்கு கோபம் வரல, இந்த சொசைட்டி மேலே கூட கோபம் வரல, அரசாங்கத்து மேலே தான் கோபம் வந்துச்சு. ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நான் போதையை ஒழிக்கிறேன், குடியை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு வந்து போதை தேவை தான். பேஷண்ட்டுக்கு மட்டும் அளவாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்மார்க்கை மூடலாம். பட் ஆனால் அதை யாரும் செய்கிறதில்ல. ஒரே வருத்தம், அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த குடியால் எத்தனையோ குடும்பங்கள் வந்து இன்றைக்கி சீரழிஞ்சு நடு ரோட்டுக்கு வந்து சில குடும்பங்கள் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த படம் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது. மெயினாக இது வந்து இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி படங்களை வந்து வரவேற்கணும். இந்த மாதிரி படங்களை பார்த்து கவர்மெண்ட் மூலம் திருந்தணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்தாக வச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.